ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர் சங்கம் அந்த இடத்தில் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அங்கே தங்கி உயர்கல்வி பெறுவதற்கும் வேலைவாய்ப்பிற்காகவும் வரக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது வன்னியர் சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. இதில் இந்து அறநிலையத்துறை ஒரு வழக்கை சிவில் நீதிமன்றத்தில் ஆலந்தூரில் தாக்கல் செய்து அந்த வழக்கில் எங்களுக்கு எதிரான ஒரு உத்தரவு நாங்கள் ஆஜராகவில்லை என்று உத்தரவை பெற்றிருந்தார்கள். அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று எங்களுக்கு முறையாக அறிவிப்பு கொடுத்துதான் இந்த இடத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்துவதற்கான வழக்கை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அது உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தமிழக அரசு ஆக்கிரமிப்பு சட்டம் அகற்றுவதற்கான சட்டத்தின் கீழ் எங்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பை எங்களுக்கு வழங்கியது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தோம். அந்த தருணம் மிக முக்கியமானது. எங்களுக்கு அதற்கான நோட்டீஸை தமிழக அரசு வழங்கியது. இரவோடு இரவாக அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான காவலர்களை வைத்து அங்கு இருக்கக்கூடிய மாணவருடைய பொருட்கள், பாட புத்தகங்கள், அவருடைய உடைமைகளை எல்லாம் தூக்கி வெளியே எறிவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஒரு அவசர வழக்காக தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு அன்றே அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு இடைக்கால தடையை நீதிமன்றம் விதித்தது. பிறகு அந்த வழக்கை முழுமையாக விசாரித்த பிறகு இந்த வழக்கின் இடத்தினுடைய உரிமையை கண்டோன்மெண்ட் போர்டு, தமிழக அரசு, இந்து அறநிலையத்துறை இந்த 3 பேரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். சுதந்திரத்திற்கு முன்பாகவே இது கண்டோன்மெண்ட் இடமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் சென்றிருக்கிறது. இப்பொழுது தமிழக அரசு அதற்கு உரிமை கொண்டாடுகிறது. எனவே இந்த 3 பேரும் இது தொடர்பான உரிமை கொண்டாடக்கூடிய வேளையில் நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின் கீழ் அப்புறப்படுத்துவது சரியல்ல, முறையல்ல என்று கூறி வன்னியர் சங்கத்தினுடைய அந்த கட்டிடம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை தொடர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இதனை எதிர்த்துதான் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்கப்பட்டு எங்களுடைய பதில் மனுகள் எல்லாம் நாங்கள் தாக்கல் செய்து இறுதி விசாரணைக்காக இன்று நீதிமன்றத்தில் வந்தது. நீதிமன்றத்தினுடைய விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே 3 தரப்பினர்கள் நீங்கள் உள்ளீர்கள். கண்டோன்மெண்ட் மற்றும் தமிழக அரசு மற்றும் இந்து அறநிலையத்துறை, அதோடு வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள். எனவே உங்கள் 4 பேரையும் இதை விசாரித்து இந்த நேரத்தில் முடிவெடுப்பு என்பது இப்பொழுது போதிய கால அவகாசம் இல்லை என்று கூறி இந்த வழக்கை மேல்முறையீட்டு வழக்காக, அதாவது உச்சநீதிமன்றத்தில் சொல்வார்கள் லீவ் கிராண்ட் பண்ணி அனைவரையும் கேட்டு தீர்ப்பு வழங்க வேண்டும். எனவே இந்த வழக்கை நாங்கள் இதற்கு அந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு லீவ் கிராண்ட் பண்ணி மேல்முறையீட்டு வழக்காக மாற்றி பிறகு ஒரு நாளில் விசாரிக்கலாம் என்று குறிப்பிட்டார்கள். அப்பொழுது இந்த அறநிலையத்துறையின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் எப்படியாவது எங்களை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும், அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்ற முயற்சியில் நீதிபதிகளிடம் நீண்ட காலமாக இவர்கள் அதற்கான வாடகையை தராமல் வந்து வருகிறார்கள். எனவே இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிப்பதற்கான காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் தெரிவித்தார்கள். அந்த கோரிக்கையெல்லாம் நீதிபதி அவர்கள் நிராகரித்து இந்த வழக்கு சாதாரணமாக மேல்முறையீட்டு வழக்காக எடுத்துக்கொள்வோம், தற்பொழுது அந்த இடத்தில் யார் அனுபவத்தில் உள்ளது என்பதை நீதிபதி அவர்கள் கேட்டார்கள். அது வன்னியர் சங்கத்தினுடைய அனுபவத்தில் இருக்கிறது, மாணவர்கள் அங்கே தங்கி படித்து வருகிறார்கள் என்று சொன்ன பிறகு அதே நிலை தொடர வேண்டும் என்று நீதிமன்றம் கூறி இப்பொழுது இருக்கிற நிலை எந்த காரணத்திலும் மாறக்கூடாது, அதாவது ஸ்டேட்டஸ் கோ என்று இன்றைக்கு வழங்கி கூடுதலாக இதில் 3வது தரப்பினர் உரிமை கொண்டாடக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது, தேர்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இதில் ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த வழக்கை இன்று நீதிபதிகள் மேல்முறையீட்டு வழக்காக மாற்றி இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து வன்னியர் சங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மிக கடினமாக போராடி அதற்காக கடுமையாக சட்ட போராட்டத்தை நடத்தி வந்த தற்பொழுதைய தமிழக அரசு மற்றும் அறநிலையத்துறையினுடைய முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்க தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த இடத்திலிருந்து படித்து வரக்கூடிய மாணவர்கள் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள், ஏழை மாணவர்கள், எந்த பொருளாதார பின்னணியும் கல்வி பின்னணியும் இல்லாமல் ஏதாவது ஒரு உயர்கல்வியை படித்து விட வேண்டும், ஏதாவது சென்னையிலே தங்கி ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக, அவர்கள் வயிற்றில் பால் வார்த்ததை போன்ற இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் இதை தொடக்கத்திலிருந்து நாங்கள் கடுமையாக
இந்த வழக்கை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆலந்தூரில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை நடத்துவதற்கு இந்த அறநிலைத்துறை எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. அந்த வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. உடனடியாக இது அரசினுடைய பார்வையாக மாற்றி அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். அது இப்பொழுது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது அந்த இடத்தில் தங்கி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நிலை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் நியாயமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். யார் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் என்பதை முடிவு செய்ய வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் அது நிரந்தரமானது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒன்றை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வன்னியர்கள் என்பவர்கள் மிக மிக பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். நான் இது மிக குறிப்பிட்டவர். அவர்கள் கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய மிக வறுமை கோட்டில் வாழக்கூடிய இந்த வன்னியர் சமுதாய மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய இந்த இடத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று தமிழக அரசு நினைக்கிறது. ஆனால் 1000 காணி ஆள வந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வள்ளல் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருடைய 1000 காணி இன்றைக்கு 1350 ஏக்கர் நிலம் சென்னையினுடைய ECR சாலையில் மகாபலிபுரம் செல்லக்கூடிய 2 புறங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம், பல கோடி ரூபாய் சொந்தமான இடம். இன்றைக்கு குடிநீர், அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் டீசாலினேஷன் பிளான்ட் போன்ற பல்வேறு அரசினுடைய திட்டங்கள் இருக்கிறது. இந்த அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் மிக குறைந்த இடம் கொண்ட இந்த இடத்தை எப்படியாவது இந்த வன்னியர் சங்கத்திடமிருந்து பறித்துவிட வேண்டும் என்று துடித்த தமிழக அரசினுடைய முயற்சி இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. இந்த வழக்கை மிக தீவிரமாக கண்காணித்து நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். நீண்ட காலமாக வன்னியருடைய நலனுக்காக போராடி வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த இடைக்கால வெற்றியை அவர்களுக்கு நாங்கள் காணிக்கையாக்குவோம். அது இப்பொழுது உள்ள நிலையில் இந்த வழக்கு மேல்முறையீடாக மாற்றப்பட்டால் குறைந்தது 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் விசாரணைக்கு வரும் என்று நீதிபதி அவர்கள், அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது எப்பொழுது வருகிறது என்று பார்ப்போம். எனவே எப்படி வந்தாலும் இந்த வழக்கினுடைய அனைத்து அம்சங்களையும் நீதிமன்றம் விசாரித்து ஒரு நல்ல நியாயமான தீர்ப்பை எங்களுக்கு வழங்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம்.